நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும், சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வழிகள்ல நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு முயற்சியை தினமும் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கிற முயற்சிகள்ல எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கிறது இல்ல. அப்படி ஏன் வெற்றி கிடைக்கல? நமக்கு மட்டும்தான் இது மாதிரி எல்லாம் நடக்குதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அதுக்கான காரணங்கள் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு அதனால ப்ராப்ளம், இதனால ப்ராப்ளம், என்னால அதனால செய்ய முடியல, இதனால செய்ய முடியல அப்படின்னு பல காரணங்கள் சொல்றாங்க. அப்படி எந்த காரணமுமே சொல்லாம தன்னோட விடாமுயற்சியை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அதனால ஒரு நாள் நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, கண்டிப்பா இந்த கதையை நீங்க முழுசா கேளுங்க. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நானும் என்னோட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். கடற்கரையோரமா ஒரு பெரிய மரம் ஒண்ணு வளர்ந்து நின்றுட்டு இருந்துச்சு. அதனுடைய கிளைகள் கடல் நீருக்கு மேல நீண்டு காணப்பட்டது. அதனுடைய உச்சியில கடல் பறவைகள் 2 கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. பெண் பறவை முட்டையிட்டு குஞ்சுக்காக அடகாத்துட்டு இருந்தது. ஆண் பறவை பெண் பறவை 2 பறவையுமே ஒரே கூட்டுல இருந்து முட்டையிலிருந்து குஞ்சுகள் எப்ப வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ரொம்ப பெரிய மழை காத்துலாம் அடிச்சதுல அலைகள் ரொம்ப அதிகமாகி கிளையில இருந்த கூட்டோட முட்டை கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தண்ணிக்கு அடியில முட்டையோட அப்படியே கீழே போயிடுச்சு. இதை பார்த்துட்டு இருந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் ரொம்ப ரொம்ப பரிதவிச்சு போச்சு. ஐயோ, முட்டை கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தி சுத்தி கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டே சுத்தி வருந்தது. சுத்தி அந்த இடத்த முட்டை கீழே வந்த இடத்த சுத்தி கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டே வந்தது. உடனே இந்த பெண் பறவை ஆண் பறவை கிட்ட, இந்த முட்டையை நானு ஒரு தடவையாவது என் கண்ணால நான் பார்க்கணும், அப்படி நான் பார்க்கலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண் பறவை கிட்ட இந்த பெண் பறவை சொன்னதான். உடனே ஆண் பறவை, நீ கவலைப்படாத, நிச்சயம் நம்ம இந்த முட்டையை நம்ம பார்த்துடலாம். அது முட்டை கூட்டோட தான் கீழே விழுந்திருக்கு. அதனால முட்டைக்கு எந்த சேதாரமும் ஆகாது. கடல்ல இருக்க தண்ணியெல்லாம் நம்ம காலி பண்ணிட்டோம்னா அந்த முட்டையை நம்ம நம்ம பாத்துடலாம், நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பறவை பெண் பறவைக்கு ஆறுதல் சொல்லிச்சான். எப்படி கடலோட தண்ணியை நம்ம அல்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆண் பறவை சொல்லிச்சான், நம்ம 2 பேரும் நம்மளுடைய வாயால அள்ளி கொண்டு போய் வெகு தூரத்துல நம்ம ஊத்துனோம்னா கடலோட தண்ணி எல்லாமே காலி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை நம்ம பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். உடனே இந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் என்ன படிச்சான், தன்னுடைய வாயால தண்ணி அள்ளி கொண்டு போய் வெகு தூரத்துல கொண்டு போய் ஊத்திட்டு வந்துச்சா. அதுக்கப்புறம் திரும்பி தண்ணியெல்லாம் அள்ளிட்டு போய் திரும்பி வெகு தூரத்துல போய் ஊத்திட்டு வந்துச்சா. இதே மாதிரியே பண்ணிட்டே இருந்து சாயந்தர நேரம் வந்துருச்சு. அந்த பக்கமா ஒரு சாமியார் ஒருத்தர் அந்த பக்கமா வந்திருக்காரு. ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல என்னடா கீச்சு கீச்சுன்னு சொல்லிட்டு சவுண்டு கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாத்துருக்காரு. அப்போ 2 பறவைகளும் இங்க போறதும், கடல்ல தண்ணி எடுக்கும் திரும்பி போறதும், கடல்ல தண்ணி எடுக்கும் திரும்பி போறதும், இது மாதிரி இருந்துட்டு இருந்திருக்கு. என்னடா அந்த பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னு உட்கார்ந்து பார்த்து அமைதியா முனிவர் என்ன பண்ணாரு, போய் அமைதியா கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தியானம் பண்ணிட்டு அவர் கண்ணை மூடிட்டு பார்க்கும்போது அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவருடைய மனக்கண்ணுல ஒரு படம் மாதிரி ஓட ஆரம்பிச்சிருச்சு. படம் மாதிரியே ஓட ஆரம்பிச்ச உடனே அதை அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சோடனே அவருக்கு அவருக்கு ரொம்ப மனசு இறங்கிருச்சு. மனசு இறங்கினோடனே அவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு எந்திரிச்சு கையெல்லாம் நீட்டி ஏதோ மந்திரம் சொன்னோடனே கடலுடைய நீர்மட்டம் அப்படியே டக்குன்னு பின்னாடி போயிடுச்சு. பின்னாடி போனோடனே கூட்டோட அப்படியே முட்டை இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. அதை பார்த்த பறவைகள், ஆண் பறவை பெண் பறவை 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டது. நம்மளுடைய முட்டை கிடைச்சிருச்சு, பாத்தியா, நான் அதான் சொன்னேன்ல, நம்ம தண்ணி அள்ளி ஊத்திட்டோம்னா நம்மளுடைய முட்டை கிடைச்சிரும்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பறவை பெண் பறவைக்கு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டது. இதே மாதிரி நீங்களும் நமக்கு பலன் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்மளுடைய விடாமுயற்சினால தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா வெற்றிங்கிற பரிசு உங்களுக்கு கண்டிப்பா தேடி வரும். அந்த வெற்றி உங்களை கண்டிப்பா இந்த உலகத்துக்கு நீங்க யாருங்கிறத கண்டிப்பா அடையாளப்படுத்தும். தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க, வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.